இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு ஒண்ணு தோணுதுமா. அவ அப்பா மனசு நோக கூடாதுன்னு தானே இதெல்லாம் பண்றாங்க. பேசாம நான் அந்த வீட்டுக்கு இப்பவே போய் உங்க பொண்ணும் பையனும் காதலிச்செல்லாம் ஒண்ணு கல்யாணம் பண்ணல, எதிர்ச்சியா புருஷன் பொண்டாட்டி ஆனவங்க தான் கர்ணா மாமாவுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னா. ஒடிய பைத்தியக்காரி, என்னடி பிளான் போடுற நீ? நம்மளாலதான் அவ வாழ்க்கை கெட்டு போச்சோன்னு இவனுக்கு அவ மேல ஒரு சின்ன கரிசன் இருக்கு ஆல்ரெடி. இந்த நிலைமையில நீ அங்க போய் உண்மையை உடைச்சு பிரச்சனை பண்ணி அவங்கள பிரிச்சு விட்டேன்னா அவனுக்கு உன் மேல வெறுப்பு வந்துடாத? ஐயோ, என்னம்மா நீ இப்படி எல்லாம் பயமுறுத்துற? இப்ப நம்ம என்னதான் பண்றது? அதுக்குதான் புத்திசாலித்தனமா யோசிக்கணுங்கிறது. நீ அங்க போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அங்க நடக்கிற விருந்து உபசரிப்புல அவன் மனசு மாறிடக்கூடாது. அதனால நீ அங்க இருந்து என்னமோ பண்ணி ஆட்டத்தை கல, அது பிரச்சனை இல்ல. ஆனா எக்காரணத்தை கொண்டும் நீ சொல்லணும்னு நினைக்க வேண்டிய உண்மையா நீ சொன்னா கண்டிப்பா அவனுக்கு உன் மேல வெறுப்பு வந்துடும். அதுக்கு பதிலா அந்த உண்மைய அவனை வச்சோ இல்ல அவளை வச்சோ சொல்ல முயற்சி பண்ண. அந்த ஆள்னால அதை கேட்டு தாங்கிக்க முடியாது. அப்போ நீ நினைக்கிற மாதிரி நமக்கு சாதகமா ஏதாவது நடக்கும், புரியுதா? நல்லா புரியுதுமா. நான் இப்பவே போறேன். நான் போய் அங்கேயே அவளை அத்து விட்டுட்டு மாமாவை கூட்டிட்டு நல்ல செய்தியோட வரேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு போறோம். எப்படி வெறும் கையோட போறது? ஏதாவது வாங்கிட்டு போகணுமே. ஸ்வீட் வாங்கிட்டு போனா நல்லா இருக்கும். ஆனா இவங்கிட்ட போய் எப்படி கேக்குறது? இறங்கு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஏய், என்ன பாக்குற? ஒரு வீட்டுக்கு போனா எப்படி வெறும் கையோட போறது? அதுலயும் வேற நீ உங்க அப்பா கிட்ட நல்லா சந்தோஷமா சொகுசா வாழ்றத வேற சொல்லி வச்சிருக்க. அப்படி போறப்போ சந்தோஷமா ஏதாவது வாங்கிட்டு போனா தானே கரெக்டா இருக்கும். அதனால என்ன வேணுமோ பார்த்து சொல்லி வாங்கிக்க. பரவாயில்லையே, இவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. நம்ம யோசிச்ச மாதிரி இவனும் யோசிச்சிருக்கானே. என்ன வேணும் சார்? கல்யாணத்துக்கு அப்புறம் முத உன் வீட்டுக்கு போறோம். பூ வச்சுட்டு போனா தானே நல்லா இருக்கும். வா, இறங்குடி. இவனுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? நாம என்ன மனசுல நினைச்சாலும் இவனும் அதே சொல்றான். பாட்டி, பூ கொடுங்க. எத்தனை முழப்பா? 2 முழம் கொடுங்க. இந்தப்பா வச்சு விடு. வாங்கிக்க. இந்தப்பா நீயே வச்சு விடு. வச்சு விடுப்பா. பொண்டாட்டிக்கு புருஷன் தான் வச்சு விடணும். பாட்டி, இதெல்லாம் அவங்களே வச்சுப்பாங்க பாட்டி. என்னப்பா நீ? கழுத்துல இருக்க தாலில இன்னும் மஞ்சள் கூட காயாம இருக்கு. புது பொண்டாட்டிக்கு நீ தானப்பா வச்சு விடணும். என்னப்பா? இதெல்லாம் நமக்கு பழக்கமே இல்லையே. வச்சு விடுப்பா. பாட்டி, இதெல்லாம் நமக்கு தெரியாது பாட்டி. எப்படி வைக்கணும்னு தெரியாது. என்னப்பா நீ? இது கூட தெரியாத பிள்ளையா இருக்கியே. இந்தா, இந்த பின்ன வச்சு குத்தி விடு. குடிப்பா.
என்ன இவ்வளோ கஷ்டமா இருக்கு? பாவம் இந்த பிள்ளைக்கு இது கூட தெரியல. கையெல்லாம் நடுங்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. நில்லுங்க மாப்பிள்ள சார். ஆர்த்தி எடுத்தா காசு போடணும் தெரியும்ல? ம்? ம். மாப்பிள்ள பணக்கார வட்டு மாப்பிள்ள பெரிய நோட்டா தான் போடுவாரு. இந்த 500 ரூபாயை நீ தான் எனக்கு அப்புறமா திருப்பி கொடுக்கணும், பார்த்துக்க. ம். பாப்போம் பாப்போம். சரி சரி உள்ள வாங்க மாப்ள. உள்ள போங்க. அக்கா 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 எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கியா? இருக்க. என்ன மாப்ள அப்படி பாக்குறீங்க? ஹவுசிங் போர்டு வீடுனா இப்படித்தான் இருக்கும். ம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வசதி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ம், பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட என்ன நம்ம வீட்ல உட்கார கூச்சப்படுறீங்க? நீங்க கொடுத்த இந்த ஒத்த நோட்டுக்காக உட்காருங்கன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? இல்ல இல்ல சும்மா உட்காருங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரு. ஆ, அம்மாடி இந்து, அம்மா எப்பவும் உன் கூட துணையா இருப்பாம்மா. ம்? ஆமா வா. இந்த வாமா வாமா, போய் உட்காரு. மாப்பிள்ள பக்கத்துல வந்து உட்காருமா. வேற வழி இல்ல, அப்பாக்காக உட்காந்துதான் ஆகணும். உட்காருமா. டேய் பாஸ்கர், பா மாப்பிளைக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வாடா. அது எடுத்துட்டு வரப்பா. இல்ல, அட, அதெல்லாம் வேண்டாம். இருங்க மாப்ள. வண்டியில ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க, தாகமா இருப்பீங்கல்ல,